வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் நேரில் பார்வையிடலை? ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சருக்கு சேர்த்த வாரியை இறைச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் களத்தில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே பாதிக்கப்படாத விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எதனால் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு? இந்த அரசியல் களத்தில் இந்த வெள்ளத்தால் என்னென்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவிலையும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபெங்கல் புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த ஃபெங்கல் புயல் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கடலோர மாவட்டங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக புயல், வெள்ளம், மழையினாலே கடலோர மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் தாண்டி உள் மாவட்டங்களில் எப்படி இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? முக்கியமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பயங்கரமான சேதங்கள், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது இது தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? முக்கியமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயராக அமைஞ்சிருக்கு. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேலே சேர்த்தவாறு இறைச்சிருக்காங்க. நிறைய மக்கள் கோபமாக இருக்காங்க. ஏன்னா களத்தில் யாரும் இறங்கி செயல்படலை, உரிய பாதுகாப்பு கொடுக்கல, உரிய நிவாரணம் கொடுக்கல, யாரையுமே அலர்ட் பண்ணலை. அங்கே அந்த பேரிடர் மீட்பு சீக்கிரமாக வரலை அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள். ஆளுங்கட்சி சரியாக செயல்படலை. ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சராக அவர் பொன்முடி அவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் மேலே அதிருப்தி ஏற்பட்டு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேலே நிறைய விமர்சனங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கி பார்க்குறாங்க. எதிர்கட்சிகளுக்கு நேரடியாக பேசி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனாக போயிட்டு இருக்கிறது, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் களத்துக்கு சென்று பார்க்கவில்லை? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் அவருடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அடுத்து உள்ள வி சாலையில் நடத்தினார். அப்படிதான் இருக்கும் பொழுது அவர் ஏன் நேரில் போய் பார்க்கல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா நீங்கள் ஓட்டு கேட்க போறீங்க, எலெக்ஷன் வரப்போது ஓட்டு கேட்க போறீங்க. அப்போ கூட்டம் அதிகமாக கூடும் அப்படின்னு நீங்கள் ஓட்டு கேட்காம உங்களுடைய கட்சி ஆஃபீஸில் கூட்டிச்சு ஓட்டு கேட்பீங்களா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் ஏற்படுது. தமிழ்நாட்டு மக்கள் யார் இறங்கி செய்கிறாங்களோ, இறங்கி யாரை பார்க்குறாங்களோ அவங்கள தான் தலைவனாக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டம் இங்கே நம்ம நாட்டில், நம்மளுடைய மாநிலத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் அவர்கள் நேரில் போய் பார்க்கல? அவங்கள எல்லாத்துக்குமே ப்ரைவேட் பஸ் வச்சு அவங்கள அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு அவங்க நேரில் பார்த்து உட்காந்து பேசி சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை உரிய நிவாரணம் கொடுத்து திரும்பவும் அவங்கள அதே பஸ்ஸில் போய் பாதுகாப்பாக இறக்கி விட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தரப்பில் நான் அதாவது விஜய் அவர்கள் பேசுனது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட நான் உங்களை நேரில் பார்த்துருந்தேன்னா நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். உங்ககிட்ட நான் இவ்வளோ அமைதியாக உட்காந்து பேசியிருக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன இமிடியேட்டாக உங்களுக்கு தேவை இருக்குது, அதை என்னால் பூர்த்தி பண்ணியிருக்க முடியாது. நிறைய கூட்ட நெரிசலில் உங்களுடைய முகத்தை நான் பார்த்துருக்க முடியாது. இது எல்லாம் தவிர்க்க தான் நான் உங்களை நேரில் அழைச்சி சந்தித்தேன். நான் நேரில் வரல, நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியதாக அங்கே சந்திச்சுட்டு வந்த விழுப்புரம் மாவட்ட மக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏற்புடையதானே? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. விஜய் அவர்கள் களத்தில் போய் நின்னாருன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை தாண்டி அவரை பார்க்கறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும். இது 100% உண்மை. அப்படி அலைமோதும் பொழுது உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்க யாரு, உண்மையாகவே என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதை எப்படி சரி பண்ணணும், இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்மளுடைய பாதுகாப்பு அங்கே எப்படி இருக்குது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் போகல அப்படிங்கிறது அது 100% ஏற்றுக்கொண்ட விஷயம் தான். ஆனால் பொது களத்துக்கு பொது வெளியில் நம்ம ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹேஷ்டேகோட உள்ளே வரும் பொழுது அப்போது நம்ம களத்தில் இறங்கி செயல்படணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் முதல் மாநில மாநாடு நடத்தினதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் வைக்கல, மக்கள் நேரடியாக போய் சந்திக்கலை நீங்கள் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வந்துகிட்டே இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆல்ரெடி மன உளைச்சல் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பஸ்ஸில் ஏறி உங்களை பார்த்துட்டு போகிறது அவங்களுக்கு இன்னும் பெரிய மன உளைச்சலாக இருந்திருக்கும். உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்கள் உதவிகள் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாம் கரெக்ட். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சென்னையில் நடந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ளே இறங்கினார். வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ளே இறங்கினால்தான் அவர் அந்த அவருடைய எளிமை, மக்களுக்கான தலைவர் நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அதை எல்லாமே தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ நீங்கள் போகிறதால நிலைமை சரியாக போகுதா, அவர் போகிறதால பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும், அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் சமாளிக்க தான் உங்கள் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. உங்களுடைய
பாதுகாப்புக்கு உங்கள் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வந்துற போகுது? அப்போ நீங்க எல்லா இடத்துக்கும் தைரியமாக நீங்க இறங்கணும். உங்க கட்சி தொண்டர்கள் நீங்க நம்பிக்கை நீங்க நம்பிக்கை வச்சா தான் அடுத்தடுத்த இடங்கள்ல விஜய் அவர்கள் வந்து மக்கள நேரா சந்திப்பாரு. நேரா சந்திக்க போது தான், நிலத்துல இறங்கி நிக்கும்போது தான், களத்துல இறங்கி நிக்கும்போது தான், அங்க என்ன பிரச்சனை? அந்த நிலத்துல என்ன பிரச்சனை? அந்த களத்துல என்ன பிரச்சனை? மக்கள் இன்னும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்ணால அங்க நின்னு பார்க்கும்போது தான், அதனுடைய இம்பாக்ட் உங்களால ஃபுல்லா உணர முடியும். அப்படி இல்லாம நீங்க உட்கார்ந்து வச்சு பேசுறது, இது எல்லாமே பிரிகாஷன்ஸ் எல்லாமே ரைட். பட் அத தாண்டி ஒரு தலைவன்னா நாளைக்கே வந்து நீங்க ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 2026ல நீங்க நினைச்ச மாரி ஆட்சிய புடிச்சிடுறீங்க. அப்பயும் வெள்ளம் வரத்தான் போகுது. அப்பயும் மக்கள் பாதிக்கப்பட தான் போறாங்க. அப்ப நீங்க வந்து பாதுகாப்பு குறைய ஏற்படுத்த முடியாம நீங்க போய் நேரா சந்திக்காம இருக்க முடியுமா? சந்திச்சு தானே ஆகணும். இப்போ மாநாட்டுக்கு நீங்க எத்தன பாதுகாவலர் கொண்டு வந்திருப்பீங்க? பவுன்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பீங்களா? அதே மாரி நீங்க இறங்கி போறதுக்கு உங்க கட்சி தொண்டர்கள பாதுகாப்பா ரெடி பண்ணுங்க. மக்கள முதல்ல களத்துல சந்திக்க தயாராக நீங்க வந்து இன்னும் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு அந்த பிம்பத்துல இருந்து இறங்கி கீழ வாங்க. நான் வந்து அரசியல்வாதி. நான் வந்து மக்களுக்காக போராடுறதுக்கு அரசியல்வாதி அப்படிங்கிற எண்ணத்த ஒவ்வொரு அடித்தட்ட மக்கள் மனதிலும் விதைச்சா மட்டும் தான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க போய் மக்கள் நேரா சந்திக்கும் பொழுது, நீங்க வந்து அங்க போய் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இன்னும் அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகும். யார் உங்களுக்கு ஐடியா குடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க போய் கூப்பிட்டு வச்சு விசாரிங்க அப்படின்னு. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா உங்களுக்கு ஐடியா குடுக்குறாங்க. உங்களுடைய கட்சிகள் சம்பந்தமா விஷயங்கள் எல்லாமே. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அரசியல் வரலாற்றுல, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இந்த மாரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள கூப்பிட்டு வச்சு நேர்ல சந்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே முதல் முறையா இருக்கு. அப்போ உங்களுக்கும் ஆளுங்கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய, முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவங்கலாம் வந்து வீடியோ கால் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்புறம் எப்படி நீங்க வந்து அந்த கட்சிக்கு மாற்றுன்னு சொல்றீங்க? அப்படின்னு பல கேள்விகள் உங்கள சுத்தி எழும்புது. நீங்க பண்ற நல்ல விஷயங்கள், நீங்க நல்லது பண்ண வந்திருக்கீங்க. மாற்று கண்டிப்பா வேணும். இதெல்லாம் கரெக்ட். அத தாண்டி மக்களுடைய பிரச்சனையில, மக்களோட இடத்துல போய் நின்னு, அத பேசினா மட்டும் தான் அவங்களுடைய உணர்வுகள, அவங்களுடைய பிரச்சனைகள மனதார ஏற்க முடியும். மனதார பார்க்க முடியும். அந்த ஒரு தலைவன் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவ. நீங்க இன்னும் ஒரு கைக்கு எட்டாத கனியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 2026, 2031 எந்த கனவாக இருந்தாலும் பலிக்காம தான் போகும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் ஆலோசனை குடுக்குறவனையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல நீங்க ஆப் யூஸ் பண்றீங்க. நீங்க எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ தாண்டி நெறைய பெண்கள், நெறைய வயதானவர்கள், ஆன்லைன்ல இல்லாம நெறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட எப்ப போய் சேர போறீங்க நீங்க? இதையெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவுல பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே இறங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆளுங்கட்சி மேல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மேல அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எங்க நோக்கமும் கூட. பின்வரும் காலங்கள்ல நம்பலாம். விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த மாரி தவறுகள செய்ய மாட்டாரு. கண்டிப்பா களத்துல இறங்கி பார்ப்பாரு. களத்துல இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட, நம்மளோட எண்ணமும் கூட. அத கண்டிப்பா பார்ப்பாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. பாதுகாப்புகள் அவங்க தொண்டர்கள் தான். கட்சியுடைய தோழர்கள் தான். அத தாண்டி அவருக்கு என்ன பாதுகாப்புகள் வேணும்? ஒரு தமிழ்நாட்டுல பிறந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்காதா? இதை இவர் கண்டிப்பா உணரணும். பின்வரும் காலங்கள்ல கண்டிப்பா இத வந்து சரி செய்வார்ன்னு நெனைக்கிறேன் நானு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அரசியல் களத்துல எந்த மாரி இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது? என்ன மாரி விஷயங்கள் பண்ண போறாங்க? ஆளுங்கட்சி என்ன பண்ண போறாங்க? எதிர்க்கட்சி என்ன பண்ண போறாங்க? என்ன விமர்சனம் வைக்க போறாங்க? அப்படின்லாம் பின்வரும் காலம் தெரிய தான் போகுது. கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.